ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ தேங்காய் பால் கேரட் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது மிகவும் அருமையாக இருக்கும். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் கேரட் ஜூஸுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம், கேரட் சீவி வச்சுருக்கோம், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறமா சர்க்கரையை நசுக்கி வச்சுருக்கோம். வாங்க இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட்டை அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். ஏலக்காய் போடுறதுனால இந்த ஜூஸ் கொஞ்சம் மணமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம அந்த தேங்காய் பாலை ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வருவோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு கூடவே இந்த சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க இதை அரைச்சிட்டு வருவோம். பாருங்க, நம்ம இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் வேறு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கேரட்டை கொடுத்தா சாப்பிடாது, இப்படி ஜூஸ் பண்ணி கொடுங்க, நல்லா குடிச்சிரும். இதை நம்ம ஃபுல்லாக இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு இதில் மாற்றிக்கலாம், டம்ளரில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அருமையான ஜூஸ் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், ஜூஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம தேங்காய் பால் கேரட் ஜூஸ் எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் அருமையான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இந்த ஜூஸு. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த ஜூஸை செஞ்சு பார்த்துக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.